என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உன்னை காண வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வாசலுக்கு வந்திருந்தேன். அங்கிருந்த ஒரு பொருள் இந்த அம்மா என்னுடைய காலை இடறி விட்டுவிட்டது. அதனால் அம்மா உள்ளே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கும் என்றால் உடனடியாக இதனை நீ அப்புறப்படுத்திவிடு. இல்லை என்றால் என் பிள்ளை, உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கும் என்றால் உடனடியாக இதனை அப்புறப்படுத்திவிடு. இல்லை என்றால் அம்மா அப்படியே திரும்பி சென்று விடுகின்றேன். பல நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்தது. நான் சொன்னவுடன் என் பிள்ளை நீ அதனை திருத்திக் கொண்டாய். ஆனால் மீண்டும் இப்பொழுது இது போன்ற ஒரு சம்பவம் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்துவிட்டது. என் பிள்ளை, நீ தெரிந்து எந்த தவறையும் செய்யவில்லை. உன்னை அறியாமல் தான் அது நடந்துவிட்டது. அதனால் இதற்காக நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளையை, நீ இந்த தாயானவள் சொல்வதை கேட்டு அதை திருத்திக் கொண்டாலே போதும். இந்த அம்மா நிச்சயமாக நான் உனக்காக வந்திருக்கின்றேன். என் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள், என் குழந்தை யோசிக்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை உனக்கு கையில் கொண்டிருக்கின்றது. அம்மா சொன்னதாக எதையெல்லாம் யோசிக்க தொடங்கியிருப்பாய். என் பிள்ளை, நீ பெரியதாக யோசிப்பதற்கு எல்லாம் அங்கு ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தெய்வம் உள்ளே நுழையும் என்பது ஐதீகம் அல்லவா? அதற்கு மாறாக செய்யும் பொழுது தெய்வம் உள்ளே வர முடியாமல் வெளியே நின்றுவிடத்தானே செய்யும். அதை நாம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த தவறை நீ செய்யவில்லை என்று மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் அது உன் இல்லத்தின் வாசலில் நடந்ததை நான் கண்ட பிறகு உன்னிடத்தில் தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகள் ஒளிந்திருக்கின்றது. இந்த நன்மைகள் உன் கைகளில் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். தெய்வம் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். உண்மையாகவே என் பிள்ளைக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். இல்லை என்றால் நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வர முடியுமா? ஒரு காலம் முடியாது. என் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் கொண்ட என் பிள்ளைகளின் வாசலுக்கு தெய்வம் தானாகவே வந்துவிடும். நீ தேட வேண்டும் என்றோ அல்லது நீ அழைக்க வேண்டும் என்றோ எந்த ஒரு அவசியமும் ஒரு பொழுதும் கிடையாது. ஆனால் என் குழந்தை, இன்று உன் இல்லத்திற்குள் இந்த அம்மா என்னை உள்ளே அழைத்துவிட வேண்டியது உன்னுடைய கடமை. அதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்காது. நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதாக யோசிக்கும் பொழுதுதான் உன்னுடைய மனது குழப்பமடைகின்றது. சரி, என்னதான் என்று கேட்டு விடுவோமா? நம்மால் செய்ய முடியாத விஷயமா என்று நிச்சயமாக அதை நாம் திருத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு நீ கேட்க தொடங்கு. அப்பொழுதுதான் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல அதனை நீ திருத்திக் கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் கிடையாது. என்னவெல்லாம் கிடைக்கின்றது என்று பார்த்தாயா? என் பிள்ளையே, நான் கண்டு கொண்டேன். உன் இல்லத்தின் வாசலில் கிடைப்பதே அங்கு 2-3 கால நிகழ்கின்றது. வீட்டை பெருக்கக்கூடிய துடைப்பம் அங்கு கிடைக்கின்றது. எப்படி எந்தெந்த பொருளெல்லாம் அங்கு இருக்கக்கூடாது அது எல்லாம் அங்குதான் இருக்கின்றது. நீயோ ஒரு வேலையை செய்து முடித்தவுடன் அப்படியே அதை போட்டுவிட்டு சென்று விடுகின்றாய். எடுத்து வைக்க நேரமாகாது. இருந்தாலும் ஏதோ ஒரு உளைச்சல், கைகால் உளைச்சல், மன உளைச்சல் என்று எதையுமே செய்துவிட முடியாத நிலையில் இவையெல்லாம் இந்த அம்மா
என்னை மட்டும் உள்ளே சற்றென்று செய்துவிட முடியாத நிலையில் என்னை உள்ளே அழைப்பதற்கான விஷயம் அல்ல. உன் இல்லத்திற்கு எல்லா தெய்வங்களும் வர வேண்டும். தெய்வம் வருகின்ற வழியை உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசலில்தானே. அந்த நிலைவாசலில் ஏற்கனவே உன் குலதெய்வம் தங்கி இருக்கின்றது. குலதெய்வம் அங்கு இருப்பதும் நீ செய்த செயலினால் அங்கிருந்து செல்வதும் உன்னுடைய கைகளில்தானே இருக்கின்றது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் தெளிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று மட்டும் சொல்லிவிட்டால் போதுமா? உண்மையாகவே அந்த தெய்வம் உள்ளே வருவதற்கு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டாமா என்று நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு அருகில் இருக்கின்ற அந்த காலணியையும் வீடு பெருக்குகின்ற அந்த துடப்பத்தையும் நீ எடுத்துவிடு. மற்ற நேரங்களில் உன்னால் கவனிக்க முடியவில்லை என்றால் கூட தெய்வத்திற்கு பூஜைகள் செய்கின்ற நேரத்திலாவது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய கவனம்தான் உனக்கு அனைத்து நன்மைகளையும் பெற்று கொடுக்கும். கவனம் சிதறாமல் வாழ்க்கையில் அத்தனையும் சிதறிப்போகும் என்பதனை முதலில் நீ மறந்துவிடாதே. இன்று இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்திருக்கும். இந்த விஷயத்திலிருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தெய்வத்தை உள்ளே வரவழைக்க காரணமாக இருக்க வேண்டுமே தவிர எதுவும் தெய்வத்தை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடுவதாக இருக்கக்கூடாது. என் குழந்தை, இதையெல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலுக்கு நீ மஞ்சள் குங்குமம் இட்ட வீடு என் பிள்ளையே. உன் குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடம் அல்லவா? அங்கே தெய்வம் வரும்பொழுது இன்னமும் உன்மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை தெய்வத்திற்கு வந்துவிடும். இவர்கள் மனதில் எந்த ஒரு கள்ள கவனமும் இல்லை. இவர்கள் நல்லது செய்ய நினைக்கின்றார்கள். இவர்கள் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றது என்பதனை தெய்வம் புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, உன்னை அறியாமல் நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் உனக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கின்றது. தெரிந்து செய்வது வேறு, தெரியாமல் செய்வது வேறு. நீ செய்த விஷயத்திற்காக உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். உன் குலதெய்வம், உன் இஷ்ட தெய்வம் என்று எல்லோருமே உன்னுடைய இல்லத்திற்குள் மனநிறைவாக வந்து விடுவார்கள். யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. எல்லோருமே மன்னையோடு இந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நான் சொன்ன பொருள் என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இதை உன்னுடைய நிலைவாசலிலிருந்து அப்புறப்படுத்திவிடு. உனக்கான நன்மைகளை இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. அம்மா இல்லத்திற்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா? அத்தனையையும் நடத்தி கொடுத்து உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சிறப்பான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன். எந்த நிலையிலும் போய் மட்டும் சொல்லிவிடாதே. எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை மட்டும் ஏமாற்றி விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் விதி. அதை நான் நடத்தி கொடுப்பேன். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை யாரிடத்திலும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லாமல் நேர்மையாக வாழ்ந்து காட்டினால் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.